திருப்புகழ் 294. முத்து தெரிக்க வளர் இக்கு கிளைக்கை மதன் முட்டத் தொடுத்த மலராலே முத்தத் திருச்சலதி முற்றத்து உதித்தி என முற்பட்டெரிக்கு நிலவாலே எத்தத்தையர்க்கும் இதமிக்கு பெருக்கம் அணி இப்பொற்கொடிச்சி தளராதே எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் மெத்த சினத்து வடத்திக்கு குலச் சிகர வெற்பை தொலைத்த கதிர்வேலா மெச்சு குரத்தி தனம் இச்சித்து அனைத்து உருகி மிக்கு பனைத்த மணிமார்பா மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர் சுத்தத்தில் வைத்த கடலோனே வட்ட திரைக்கடலில் மட்டித்து எதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும். மிகவும் சினம் கொண்டு வடக்கு திக்கில் இருந்த திறந்த சிகரங்களை உடையதாயிருந்த கிரௌஞ்சமலையை தொலை செய்த ஒளி வேல் கொண்டவனே புகழ்ந்து பாராட்டி குறவள்ளியின் தனங்களை மெச்சி விரும்பி உருகி அணைத்து உள்ளமுருகி மிகவும் பெருமையுடைய அழகிய மார்புடையவனே மிகவும் பித்தம் கொண்ட பரமர் ஊமத்தம்பு அணிந்த சடையினரான சிவபெருமான் தம் உள்ளத்தில் வைத்து போற்றிய திருவடியை உடையவனே வட்டமான வடிவுடைய அலை வீசும் கடலில் அசுரர்களை அழித்து எதிர்த்தவரை வெட்டி துண்டாக்கிய பெருமாளே தன்னிடம் உள்ள முத்து வெளியே தெரித்து கீழே விழ கையில் கொண்ட காமன் அடியுடன் நன்கு செலுத்திய மலர் அம்புகளாலும் முத்துக்களை தன்னகத்தே கொண்ட அழகிய கடலின் பரப்பில் தோன்றும் தீயை போன்று எதிர்பட்டு வீசுகின்ற சந்திரன் ஒளியாலும் எத்தகைய பெண்களுக்கும் பழமொழி பேசுவதால் வரும் இன்பம் பெருகி பொருந்துவதைக் கண்டும் இந்த பொற்கொடி போன்றவள் தளர்ச்சி கொள்ளாத வண்ணம் எந்த திசையில் உள்ளவர்களும் புகழ்கின்ற வெற்றி விளங்கும் திருத்தணியில் இன்று வந்து அருள வேண்டும். இப்பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக பாடியது. கடல், சந்திரன், மன்மதன், மலர்கணைகள், மாதர்களின் வசை முதலியவை தலைவியின் பிரிவுத் துயரை கூட்டுவனவாகும்.